கொலை சம்பவத்தின் பின்னர் இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முக்கிய நபர் ஒருவர் இன்று அல்லது நாளை கைது செய்யப்படுவார் என கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாதாள உலக குற்றவாளிகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லும் ஒரு பாரிய வலையமைப்பை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு அடையாளம் கண்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் குற்றவாளிகள் மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் உட்பட சுமார் 100 பேர் இந்த குழுவின் மூலம் இந்தியாவுக்கு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த குழுவின் மூளையாக செயல்பட்டவர் சகோதரர்களில் மூத்தவரான ஆனந்தன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் இன்று அல்லது நாளை கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளத்தில் பிடிக்கப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட இஷாரா செவ்வந்தியும் ஆனந்தனால் இந்தியாவிற்கு கடத்தப்பட்டவரே என்பது தெரியவந்துள்ளது. இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தின் அரியாலையிலிருந்து ஒரு மீன்பிடி படகில் ஏற்றப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். இதற்காக அவரிடம் ரூபாய் 5 லட்சம் பெற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அந்த பணத்தை ஜே.கே. பாய் கொடுத்தது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இஷாரா செவ்வந்தி கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் ஆனந்தன் என்ற கடத்தல்காரரின் 2 வீடுகளில் தங்கியிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. இஷாராவை தங்குமிடம் வழங்கி நாட்டை விட்டு வெளியேற உதவிய 4 பேரும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இஷாராவை இந்தியாவுக்கு கடத்தி செல்ல பயன்படுத்திய படகும் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் விரைவில் அது ஆதாரமாக போலீசாரின் காவலில் எடுக்கப்பட உள்ளது. ஆனந்தன் சகோதரர்களின் பாதுகாப்புடன் இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு ஜே.கே. பாய் மற்றும் சிலோன் பாய் ஆகியோர் இந்தியாவில் தங்குமிடம் மற்றும் வசதிகளை வழங்குவதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழியில் குற்றவாளிகளுக்கு உதவ ஆனந்தனும் அவரது சகோதரர்களும் ரூபாய் 5 முதல் 10 லட்சம் வரை வசூலிப்பதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன.